ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகே ட்ரேடிங். இப்போ நம்ம ஃபின்னிஃப்டி பற்றி பார்க்க போகிறோம். ஃபின்னிஃப்டி நாளைக்கு எக்ஸ்பி மூமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்னு பார்ப்போம். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது 23,615, ஹை வந்து 23,680, லோ 23,476. கரண்ட்லி மார்க்கெட் க்ளோஸ் இருக்குது 23,586. நம்ம ப்ரெடிக்ஷன் படி ரெண்டுக்கும் மார்க்கெட் க்ளோஸிங் வச்சுருக்கிறது கரெக்டாக 23,586. ஸோ நியர்பை ஸ்ட்ரைக்காக இருக்க போகிறது 23,550. இப்போ 23,550ஓட ப்ரெடிக்ஷன் படி பார்த்தோம்னா நமக்கு கால் ஆப்ஷன்ஸு ஒரு 97 பாயிண்ட்ஸ், புட் ஆப்ஷன்ஸ் ஒரு 53 பாயிண்ட்ஸ், டோட்டலாக ஒரு 150 பாயிண்ட் மூவ்மெண்ட் இருக்க மாதிரி தெரியுது. அதன்படி பார்க்க போனால் நமக்கு இமீடியட்லி சப்போர்ட் ஒன்றா இருக்கப்படுது 23,497, சப்போர்ட் டு 23,400, ரெசிஸ்டன்ஸ் ஒன்றா இருக்கப்படுது 23,647, ரெசிஸ்டன்ஸ் டூவாக இருக்கப்படுது 23,700. இதில் நம்ம ரெண்டுக்கும் மிட் பாயிண்ட்டாக இருக்க போகிறது 23,572. ஸோ நம்ம ப்ரெடிக்ஷன் படி மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே நம்ம மிட் பாயிண்ட்டாக 23,572 மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆனால் என்ட்ரி கால் ஆப்ஷன்ஸ், அதுக்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆனால் என்ட்ரி புட் ஆப்ஷன்ஸ். இதில் கவனிக்க வேண்டியது மார்க்கெட் ஓப்பன் தான். ஓப்பன், எஸ்டர்டே லோ, எஸ்டர்டே ஹை, இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்க வரைக்கும் மார்க்கெட் வந்து சைட்வேஸ் மூவ்மெண்ட்டாக தான் இருக்கும். இது ரெண்டுக்கும் மேலேயோ கீழேயோ இருக்கும்போது தான் ஃபர்தராக ஒரு ரேலி இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணிட்டா நியூ ஹைக்கு போயிடும், எஸ்டர்டே லோ பிரேக் பண்ணால் அதே மாதிரி நியூ லோவுக்கு வந்துடும். இது மாதிரி மார்க்கெட்டில் பார்த்து பொறுமையாக நிதானமாக ட்ரேட் எடுத்து பழகிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் எக்ஸ்பீரியங்கிறதுனால ப்ரீமியம் டிகே ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுவேன். லாஸ்ட்டாக நம்ம கொடுத்த பேங்க் எக்ஸுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டான மூவ்மெண்ட்ஸ் இருந்துச்சு. சப்போர்ட் 1, சப்போர்ட் 2 அண்ட் ரெசிஸ்டன்ஸ் 1, அது வரைக்கும் மார்க்கெட் ரேலி கொடுத்துச்சு. ஸோ யாரெல்லாம் அதை பயன்படுத்தி ட்ரேட் எடுத்தீங்கன்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் வரும். அதை வச்சு கூட நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ஓகே, நன்றி, வணக்கம்.